ஒருத்தன் வந்தான். நடக்க கூடாததெல்லாம் நடந்துச்சு. தனியாளுன்னு சொன்ன, இப்போ தங்கச்சி இருக்கான்னு சொல்ற? டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல தெரிஞ்ச உன்னை ஸ்டேட் லெவல்ல தெரிய வச்சிருக்க. உன்னை சென்ட்ரல் வரைக்கும் தெரிய வைக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனா உனக்கு அந்த மாதிரி எதுவும் ஆசை இருக்கிற மாதிரி தெரியலையே. தலைவரே, உன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்க போற பையன் யாருன்னு உனக்கு தெரியுமா? தெரியும் தலைவரே. இப்போ இருக்கிற எல்லா கட்சியும் நம்ம கூட சேரணும்னு நினைக்கிறதே நம்ம ஜாதினால தான்யா. அதுல வேற ஜாதியை கலந்து புரட்சி பண்றேன்னு நினைச்சு நம்ம கட்சியை அழிச்சிடாத. பார்த்து பார்த்து ஓட்டு குத்துனாங்களே, பாசத்தினால இல்ல, நாம ஏதாவது பண்ணுமோங்கிற நம்பிக்கைனால. புரியுதா? அதை உன் பாசத்தினால கெடுத்துடாத. நான் வரேன். தலைவரே, கொஞ்சம் பொறுமையா இருங்க. அண்ணா ஒரு நிமிஷம் வாங்கண்ணா. சொல்ற என்ன நீங்க நல்லா இருக்கணும், நம்ம ஜாதி நல்லா இருக்கணும், நாங்கள்லாம் அவங்க கூட இருந்தா இவர் என்னடானா இவர் தங்கச்சி நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாருன்னு இப்பதானே தெரியுது. என்னண்ணா கேளுங்க நீங்களும். இவர்கிட்ட என்னத்த கேட்க சொல்ற? படிப்படியா நீ மட்டும் உயர்ந்துக்கிட்டே போனோம், நாங்க மட்டும் கோஷம் போட்டுக்கிட்டே இருக்கணுமா? உனக்காக குரல் கொடுத்தவங்க வீட்டையெல்லாம் எரிச்சாங்களே, அவங்களுக்குலாம் திரும்ப வீடு கிடைக்கணுன்ற நம்பிக்கையே இல்லை. முதல்ல தனியாளுன்னா இப்ப தங்கச்சி வந்திருக்கா. நாங்கெல்லாம் கோஷம் போட்டு நீங்க வளரணும். ஆனா பரம்பரையா அதே குடிசை வீட்டுல நாங்க வாழணும். எங்களுக்கு ஜாதி முக்கியம், எங்க ஜனங்க வளரணும். அதை நீ பண்ணணும். இப்ப என்னடா பண்ண சொல்றீங்க? அந்த பையனை வீட்டை விட்டு அனுப்பிச்சிருங்க. உன்னை பார்த்ததும் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேம்மா. ஆனா தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு வட்டத்துக்குள்ள சிக்கிக்கிட்டோமா. அந்த வட்டத்தை விட்டு வெளியில வரவே முடியாது. நீ வந்தது தப்பு இல்லம்மா, நீ வந்த நேரம் தான் தப்பு. இப்போ நீ காதல சொன்னது தப்பு இல்ல, சொன்ன சிச்சுவேஷன் தான் தப்புமா. நேத்து அண்ணனா இருந்தவங்க இன்னைக்கு அந்நியனா தெரியுறாங்க, நாளைக்கு அசுரனா மாறிடுவாங்க. மாற வச்சிடாத. எதுவுமே தெரியாத அவருக்கு எதுவும் நடந்துடக்கூடாது. அதனால தான் இவ்வளவு வருஷம் உன்னை பார்க்காம இருந்தேன். முடிவு எடுத்தது நீ, இனிமே முடிவு எடுக்க போறது நீ தான். படிச்ச பொண்ணு, தெளிவா யோசி. என் நிலைமையை உங்ககிட்ட சொல்லிட்டேன், நல்லா யோசிச்சு நல்ல முடிவாயிடு. காமினி, செஞ்சு போயிடு. நல்லா இருக்கட்டும். அது சரிங்க. அவங்க லவ் ஃபெயிலியர் ஆனதுக்கும் எனக்கும் என்னங்க சம்மந்தம் இருக்கு? சம்பந்தம் இருக்குப்பா, இதுதான் சம்பந்தம். என்னங்க இவரு என்ன மாதிரியா இருக்காரு? நீயும் அவரும் ஒரே மாதிரி இருக்கிறதுனாலதான் இந்த பிரச்சனை. அண்ணன் மேல இருந்த பாசம் அவ காதல தடுத்துருச்சு. அன்னையில இருந்து வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடப்பா. அவ வாழ்க்கை அவளுக்கு நரகம் ஆயிடுச்சு. நீ பண்ண ஒவ்வொரு விஷயமும் அந்த பையன் பரத் மாதிரியே இருந்துச்சு. உன்னை பார்த்து நானே கலங்கி போயிட்டேன்னா பாவம் அந்த சின்ன பொண்ணு என்ன பண்ணுவா? இதை நீங்க என்கிட்ட சொல்லியிருக்கலாமே. வளர்த்த பாசம் என்ன சொல்ல விடலப்பா. முன்னாடியே தெரிஞ்சிருந்தா இவன் அவங்க கூட விளையாடி இருந்திருக்க மாட்டான். மாடாமா, இந்த பிரச்சனையை நீங்கள் தான் சால்வ் பண்ணணும். ஜூலியும் உங்கள் பொண்ணு தானே, அவளுக்கு எதுவும் ஆகாமல் நீங்கள் தான் பார்த்துக்கணும். பார்க்குறேன்.
எல்லாம் சொல்லிட்டியா? மனசு கேட்கல, எல்லாமே சொல்லிட்டு. அப்போ என் மனசு அப்படிலாம் இல்லம்மா. சோ தயாவோட நான் வாழணும்னு டிசைட் பண்ணது ரைட். ஜூலி, பச்சை தண்ணி இல்ல, பெட்ரோல். குப்புன்னு பத்திக்கோ. வேண்டாம், எதுவும் பண்ணிடாத. இத பார், தப்பு மேல தப்பு பண்ணிட்டு இருக்க. தப்புடா மச்சான், பேசாத. உன் மேலே கோவம் தான் இருந்தது, ஆனால் இப்போ பரிதாபம் வந்திருக்கு. வேணாம் காமினி, இதோட நிப்பாட்டு. கண்ணா, படையப்பா படம் பாத்தியான்னு கேட்டல. சந்திரமுகி படம் பாத்தியா? இங்கேருந்து தான் அங்க வந்திருக்க. நெவர் எண்டிங் கேரக்டர். இதோ பார், ஜூலிக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. அது உன் கையில இருக்கு. இப்போ என்ன தாண்டி வேணும் உனக்கு? நீ ஏன் கழுத்துல தாலி கட்டுற? இப்போ வரத்தை எப்படியாவது வர வைக்கணுமே. எங்க இருப்பான்? வர வைக்கிறேன். கண்ணா, யோசிக்காம சீக்கிரம் ரெடி ஆயிடு. நல்ல ஸ்மெல், தயாவுக்கு பிடிக்கும். இன்னும் வரலையே. மாடா, பரத் தம்பி. என்னடா இந்த பரத் உயிரோட இருக்கான்? அப்பவே நம்ம கொன்னுட்டே மேடா. என்னடா சொல்றீங்க? டேய், பரத்தை கொன்னுட்டீங்களா? சின்ன கையேடு. அன்னைக்கு போட்டனால தான் இன்னைக்கு ஒரு மினிஸ்டரா நிக்கிறாரு. அவசரப்பட்டீங்களடா. அன்னைக்கு நீ தானே பார்த்துருந்தோம் அவங்க 2 பேரும் முத்தம் கொடுக்கறத. அவங்க அப்படியே போய் கல்யாணம் பண்ணுவோம், நாங்கள் பார்த்துட்டு சும்மா இருக்கணும். அதான் போட்டோம். என்னடா இப்படி பண்ணிட்டீங்க? அண்ணா, உண்மையை சொல்ல. பரத்தை கொல்ல சொன்னியா? இல்லம்மா, என் மேல சத்தியம் பண்ணி சொல்லுண்ண. நான் உன் மேல சத்தியமா சொல்றேம்மா. நான் அந்த மாதிரி ஆளும் இல்ல, அந்த மாதிரி தப்பையும் செய்ய மாட்டேன். அந்த மாதிரி எண்ணம் எனக்கு எப்பவுமே இல்லம்மா. என்ன நம்புமா, நான் எப்பவுமே உன்கிட்ட போய் சொல்ல மாட்டேன். இவங்கள போ சொல்லுண்ண. டேய் போங்கடா. வாடா, வெளியில இவங்கள தள்ளி கதவை சாத்து. தயா, ஜூலி, ஆர் யூ ஆல் ரைட்? ஓகே. இப்படி பண்ணிட்டாங்களே பாவிங்க. என்னென்னமோ நடந்து முடிஞ்சு போச்சு. இவங்க இப்படி பண்ணுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அண்ணா, நீ நினைச்சிருந்தா தடுத்திருக்கலாம்ல. பரத் உயிரோட இருக்கான்னு தானே நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த மாதிரி நடந்ததுக்காக எங்களை மன்னிச்சிருமா. எல்லாம் முடிஞ்சு போச்சுண்ண. உங்க கட்சிக்காக என் காதல கொன்னுட்டீங்க. என்னோட காதலுக்காக இவங்க காதல கெடுத்த. அக்கா, நாங்களாம் உங்களோட இருக்கோம். சாரி ஜூலி. இப்போ ஃபீல் பண்ணி என்ன சார் பிரயோஜனம்? நீங்களாம் ஒரு மனுஷனா சார்? ஏன் சார் கட்சின்னு எப்போதும் கட்சியை தூக்கி தலையில வச்சு ஆடிட்டு இருக்கீங்க? ஏன் சார் காதல்னு வந்துட்டா மட்டும் காலில் போட்டு மிதிக்கிறீங்க? அதே ஜாதியை பேனாவை யூஸ் பண்ணா எத்தனை பேருக்கு சார் சந்தோஷம்? ஆனா அதே ஜாதியை ஆயுதமா யூஸ் பண்ணா காதல்ங்கிற பறவை பறந்துடும் சார், செத்தே போயிடும் சார். ஒவ்வொரு உயிருக்கும் காதல்ங்கிற உணர்வு தேவை சார். காதலிக்காத உயிரினமே கிடையாது சார். வேலைக்காக வெளிநாடு போன காலம் போய் காதலுக்காக வெளிநாடு போக வச்சிடாதீங்க சார். அப்போ இந்தியாவில் காதலர்களே இருக்க மாட்டாங்க சார். அண்ணா, ஒரு விஷயம் சொல்லட்டுமா? சொல்லுமா.